அனைவருக்கும் தமிழ்ச்சொல்லி இனிய வணக்கம். தைக்கலாம் வாங்க சேனலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த தைக்கலாம் வாங்க சேனலில் இந்த 21 டேஸ் கிளாஸில் நம்ம பேசிக்லேருந்து ப்ளவுஸ் சுடிதார் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு போய் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களுக்கு டைமிங் செட் ஆகிற டைமில் நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் டாட் ப்ளவுஸு. அது என்ன சிங்கிள் டாட் ப்ளவுஸ் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து சிங்கிள் டாட் மட்டும் வச்சுட்டு ஒரு ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஷேப்பிங்கை பிடிக்கிறத பொறுத்து ஏஜ்டு பர்சன் போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து ஸ்டார்டிங் ஏஜில் உள்ள பிள்ளைங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸை தான் விரும்புகிறாங்க. ஸோ இது ரெண்டு பர்பஸாகவும் இதை நம்ம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதனுடைய இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா, இந்த ப்ளவுஸோடைய அந்த செஸ்டோடைய அளவு பார்த்திங்கன்னா 32 இன்ச்சஸ் இருந்தது. 32னா +6 சேர்க்குறோம் 38 ஆகும். இப்போ 38 4 பாகமாக டிவைட் பண்ணால் என்ன வருதோ அதுதான் இந்த ப்ளவுஸோடைய அகலமாக இருக்கும். ஸோ 9.5 இன்ச்சு எடுத்துகிட்டு நம்ம அகலம் எடுத்துக்கிறோம். ஓகே, இது 9.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட்டு பார்த்திங்கன்னா 13 இருந்தது. இந்த ப்ளவுஸை பொறுத்தவரை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பெல்ட்டு கொடுத்து தான் திருப்ப போகிறோம். ஸோ நம்ம 13 + ½ ஸ்டிச்சிங்க்காக சேர்க்குறோம். 13½ தான். இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு பெல்ட்டு கொடுத்து, பெல்ட்டுனா ப்ளைனாக ஒரு துணி கொடுத்து திருப்பும் போது அந்த ஷேப்பிங் நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸ் நம்ம வந்து பார்க்கும்போது வெரைட்டி ஆஃப் ப்ளவுசஸ் நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ அதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த ஹைட்டும் அகலமும் மார்க் பண்ணிட்ட பிறகு இந்த ஷேப்பிங் பாயிண்ட்டை மார்க் பண்ண போகிறோம். ஷேப்பிங் பாயிண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சஸ் வச்சா போதும். 32 சைஸ் உள்ளவங்களுக்கு ஒரு 3 இன்ச்சஸ் வைக்கிறீங்க. இந்த ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 3½ to 4 இன்ச்சஸ் வேணும். ஸோ இந்த ஹைட்டு வந்து 3½ to 4 இன்ச்சஸ் இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன். ஓகே, இப்போ இங்கே பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கே ஒரு ½ இன்ச்சுக்கு தான் பிடிக்க போகிறேன். ஏன்னா இது வந்து ஏஜ்டு பர்சனுக்கு நம்ம தைக்க போகிறது. சின்ன பசங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1 இன்ச்சு பிடிச்சிட்டு டாட் பிடிக்கலாம். அந்த மாதிரி மெத்தட் ப்ளவுஸும் நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது பேசிக் பிகினர்ஸ்க்காக இந்த 21 டேஸ் கிளாஸ் நான் வச்சுருக்கேன். மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே. ஸோ இந்த 3 டைம் வீக்லி 3 டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வந்துட்ருக்கும். ஸோ அதை கண்டினியூவாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டியூட் போக வேண்டிய வேலை எல்லாமே முடிஞ்சிடும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆமூலை வந்துட்டு நான் வந்து 5½ வைக்கிறேன். இது ஷோல்டர் வந்து 5 இன்ச்சஸ் வச்சுருக்கிறதுனால இது 5½ வைக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் வச்சு போடும்பொழுது உங்களுக்கு வந்து அளவு வந்து கரெக்டாகவே இருக்கும். இங்கே அதே மாதிரி தான் 3/4 இன்ச்சஸ் கிராஸ் எடுக்கிறோம். இந்த ஸ்ட்ரெயிட். ஓகே, இப்போ 1½ இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ப்ளவுஸோடைய பேட்டர்னே அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு இந்த கர்வ் வரைய போகிறோம். அதே மாதிரி நெக்கும் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த கேப் வந்து 3 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். நெக்கு எனக்கு வந்து வைடாக வேணும்னா நீங்கள் 2½ எடுத்துக்குங்க. எனக்கு அகலமான வந்து கழுத்து வேணும் அப்படின்னா நீங்கள் 2½ எடுத்துகிட்டு பின்கழுத்தை நம்ம டீப்னால் நல்லா இறக்கமாக 9 இன்ச்சஸ்க்கு கூட வச்சுட்டு இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு போட்டால் அழகாகவே இருக்கும். இப்போ இது நான் வந்துட்டு 3 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். அந்த கேப்பை பேக் நெக்கை வந்து நான் 4½ வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கை வந்து நான் 6 இன்ச்சஸ் வச்சுருக்கேன். இந்த மார்க்கிங் வரைஞ்சிட்டு இது வந்து ஒரு ரவுண்ட் நெக்கு. அதே மாதிரி பின்பகுதிக்கு மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கலாம். இது சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லாவும் இருக்கும். அதாவது இது ஒரு சீசனில் இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம் போட்டுட்டு இருந்தது தான். இங்கே எப்போ போல் ஒரு இடுப்புடைய சைஸ் வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கணும். 26 இன்ச்சு இருந்தது. நான் வந்துட்டு 8½ இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகே,
மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக ஒரு கோடு. இப்போ இந்த இடம் நமக்கு டைட்டாகவே இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டுட்ருக்கிறது. எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிவிட்டு நெக் பீஸை கட் பண்ணுறோம், ஆமூல் கட் பண்ணிவிட்டு இந்த சைடு கட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து நம்ம தைக்கணுங்கிறதையும் பார்ப்போம். ஒரு பாலிஸ்டர் கிளாத்தில் 70 சென்டிமீட்டரில் உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் வந்து நம்ம தைக்கிறோம் ப்ளவுஸை. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஹைட் வந்து ஒரு 6 இன்ச்சஸ் தான் தேவை. ஸோ 6 + 2 6 + 2 8 இன்ச்சை நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஹைட்டாக. ஹைட்டு வந்துட்டு 8 இன்ச்சுக்கு வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கையோடைய சுற்றளவு வந்து ஒரு 7.25க்கு 7.25 இல்லைனா 7.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கையோடைய வளைவு வந்துட்டு ஒரு 3 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறோம். 3 இல்லைனா 3 பாயிண்ட் அந்த ஒரு கோடுக்கு வரையும் மார்க் பண்ணலாம். இதான் வந்து கையோடைய வளைவு நம்ம மார்க் பண்ணுறது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த அகலத்தை மார்க் பண்ணுறீங்க. இது பாலியஸ்டர் கிளாத்து. இங்கே மார்க் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம இந்த கை சுற்றளவு பார்த்திங்கன்னா இங்கே 7 எடுத்தோம்னா இங்கே 6 அடிச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த கிராஸாக ஒரு கோடு. இதெல்லாம் முடிச்சிட்டதும் நம்ம வந்துட்டு கை வளைவு வரைய போகிறோம். கை வளைவு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு ஒரு கிராஸாக ஒரு கோடு போடுறோம். இது வந்து இந்த கையோடைய சுற்றளவும் நம்மளுடைய ஆமூல் சுற்றளவும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கை வந்து அதில் ஜாயிண்ட் ஆகுதில்ல அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருக்காது. ஓகே, இப்போ 3.5 1 3/4 1 3/4. அதே மாதிரி இங்கே 3/4 இன்ச்சு எடுத்துக்கிறோம், இங்கே 3/4 இன்ச்சு எடுத்துருக்கிறோம். இந்த வளைவு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கையில் ட்ரா பண்ண பழகிங்க. அப்படி இல்லை எனக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் இப்படியே மார்க் பண்ண வேண்டியது தான். ஓகே, இந்த வளைவு இங்கே கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஸ்லைட்டாக ஒரு கர்வ் கொண்டு வாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கொண்டு போகும்போதும் இங்கே இது டச் ஆகணும். டச் ஆகிட்டு இங்கே இது டச் ஆகிட்டு அப்படி கொண்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கணும். எப்பவுமே நம்ம கையில் வரையும் போது ஒரு பெண்டு கிடைக்கும், அதுக்காக தான் சொல்கிறது. ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிடுது. இப்போ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிங்கிள் டாட் ப்ளவுஸ். ஸோ சிங்கிள் டாட் தான் இதில் பிடிக்கிறோம். ப்ளவுஸ்லேயே இப்போல்லாம் வெரைட்டிஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வந்து எப்படி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி நமக்கு தச்சு தர தெரியணும். வெறும் ப்ளவுஸை மட்டுமே நம்ம வந்து கற்றுக்கிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாமே நம்ம வந்துட்டு தச்சு கற்றுக்கினா தான் நம்மளால் ஒரு முழுமையான ஒரு டெய்லராக இருக்க முடியும். அதே சமயம் அவங்களுக்கு எந்த இடத்துல என்ன ஃபால்ட் இருக்குனாலும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம மெஷர்மெண்ட்டும் எடுத்து தைக்கவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் நம்மளுடைய இந்த வந்து 21 days கிளாஸில் ஃபுல்லாக மெஷர்மெண்ட் எடுத்து எப்படிங்கிறதையும் ஃபார்முலாவோடு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்ற எல்லாருக்குமே நீங்கள் இதை ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு சர்வீஸாக தான் இது இருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு இன்ஸ்டியூட்டில் அவசர ஒரு காலத்தில் ஃபுல்லாகவே எல்லாமே டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுக்கறதும் இல்லை. நமக்கும் வந்து டைம் இல்லைன்னு பொறுமையாக இருந்து கற்றுக்கவும் முடியறதில்லை இப்போல்லாம். ஸோ வீட்டில் இருந்துகிட்ருக்கும்போது நீங்கள் இதை கண்டிப்பாக டைம் இருக்கும், இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். சூப்பராக உங்களுக்கு ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ ஸ்டிச்சிங் எப்படிங்கிறத பார்த்துடலாம். கட் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், நம்ம இந்த மாதிரி கொக்கிப்பட்டி ஐப்பட்டி அளவு கட் பண்ணிக்கிறோம். வந்துட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பெல்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி வைக்கிறதுக்கு ஒரு 1.5 inches அகலம் எடுத்துக்குங்க. இது வந்து இந்த சுற்றளவு என்ன இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த பீஸ் எடுக்கிறோம். மேலே கொடுத்துட்டு உள்ளே திருப்புவோம். அந்த மாதிரி தான் தைக்க போகிறது. இது வந்து இந்த ஷேப் பிடிச்சிட்டு தைக்கிறத விட இந்த பெல்ட் வச்சுட்டு ஷேப்பிங் பிடிச்சிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் இதை பிரிக்கவோ இல்லை டைட் பண்ணவோ ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போ இந்த ப்ளவுஸில் என்ன நம்ம வந்து புதுசாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட கிராஸ் பீஸ் கிடைக்கல, எனக்கு ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் இருக்குது, இதை நான் நெக்குக்கு எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து லேர்ன் பண்ண போகிறீங்க. ஓகே, இது எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இதில் ப்ளவுஸில் வந்து எப்படி வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தைக்கிறத பார்க்கலாம்.
ஓகே, இந்த மாதிரி பெல்ட் வந்துட்டு உள்பக்கம், அதாவது மேல் பக்கமாக வச்சு உள்பக்கம் திருப்ப போகிறோம். 1.5 இன்ச்சு பீஸ் வச்சாச்சு. இந்த மாதிரி படிமான தையல் போட்டுட்டு இப்படியே ஃபுல்லாக திருப்ப போகிறோம். இப்போ எப்படின்றது இங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தச்சு திருப்பிடுவோம். திருப்பிட்டு இந்த டாட் பிடிப்போம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச்சு பிடிச்சா போதும். நமக்கு ஷேப்பிங் நல்லா வரணும்னா நீங்கள் 1 இன்ச் வந்துட்டு டாட் பிடிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து டாட் பிடிச்சிரும். கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வைக்கணும். ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுறோம். கொக்கிப்பட்டி ஐப்பட்டி பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சஸ்ன்றப்போ கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இது பாலியஸ்டர் கிளாத்து. மேல் பக்கம் வச்சுட்டு படிமான தையலை போட்டுட்டு இப்படியே வச்சு நம்ம மடித்து உள்ளே திருப்புறதுக்கு தான் கொக்கிப்பட்டின்னு பேர். ஓகே, இப்போ இது ஐப்பட்டி பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ச்சு எடுக்கணும். பட் இது பாலிஸ்டர் துணின்றதுனால நான் 2.25 2.5 வரை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த இடம் 1/4 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணுங்கள். அப்படியே ஓப்பன்லேயே விட்டிங்கனாலும் பிசுறு தட்டிட்டு நல்லாவே இருக்காது. ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா இப்படி மடிச்சுட்டு இப்படி வச்சிங்கன்னா இது ஐப்பட்டி. ஓகே, கொக்கி இது ஐப்பட்டி. இந்த இடத்துல தான் நம்ம ஓரமாக ஒரு தையல், பக்கத்தில் ஒரு தையல் போட்டுட்டு கிராஸ் பீஸ். இப்போ இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஜாயின் பண்ணிட்டதும் கிராஸ் பீஸ் சொன்னோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட் பீஸ் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் பீஸ் இருந்தால் ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம அப்படியே வைக்கும்பொழுது ஒரு ஃப்ளீட்ஸு ஒரு கொஞ்சம் கேப் விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ளீட்ஸ் வச்சுட்டே வந்துட்டோம்னா திருப்பும் பொழுது உங்களுக்கு அந்த கிராஸ் பீஸோடைய அந்த ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். நமக்கு வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும் இல்லைங்களா, கிராஸ் பீஸ் கொடுத்தா அந்த ஒரு இது இந்த ஸ்ட்ரெயிட் பீஸில் கிடச்சிரும். எப்பவும் போல் இங்கே ஒரு கட் கொடுத்துருங்க. கட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிராஸ் பீஸ் வைக்கும்போது உள்ளே அந்த இருக்கிற மாதிரியே தான் இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் கொடுக்கும்போது கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து இது ஸ்லீவ் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஃப்ரண்ட்டோடைய ஸ்லீவ்ஸோ ஃப்ரண்ட்டு பக்கம் இது மாதிரி வைக்கிறோம். இப்போ இது வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அப்படியே அட்டாச் பண்ண வேண்டியது தான். ஓகேவா? இந்த இடுப்போடைய சுற்றளவு 26 இருந்தது, 28 இருந்தது. நான் இந்த இடுப்பளவை 7 இன்ச்சு இங்கேருந்து வச்சுட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கை சுற்றளவு 14 இருந்தது. ஸோ இந்த இடமும் பாதி அளவு 7 இன்ச்சு மார்க் பண்ணிடணும். அதே மாதிரி கீழ்கை சுற்றளவு வந்துட்டு 11 இருந்தது. ஸோ 5.5க்கு வச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணிட்டு கிராஸாக ஒரு கோடு போட்டுட்டு இங்கே அப்படியே பக்கத்தில் 2 தையலோ 3 தையலோ தைச்சிட்டோம்னா ப்ளவுஸ் நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. சிங்கிள் டாட் அப்படி வச்சுட்டு ஒரு ப்ளவுஸ் நம்ம எப்படி தைக்கணும், கட் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறது லைனிங் சுடிதார். ஸோ மேக்ஸிமம் பேசிக்லேருந்து எல்லாமே நம்ம கவர் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். இந்த தைக்கலாம் வாங்க சேனலை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். நல்லது நினைப்போம், நல்லது மட்டுமே நினைப்போம். நன்றி.